ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம DJI Mini 5 ப்ரோவோட ஒரு குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இதோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் உள்ள என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் செட்டப், அப்புறம் இதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோஸ் போட்டிருந்தோம். அதை பார்க்கல அப்படின்னா வந்து நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேக் ஓப்பன் பண்ணிட்டேன். பேக் ஓப்பன் பண்ணால் வந்து உள்ள நமக்கு அந்த மேலே ஜிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ், அப்புறம் கேபிள், கனெக்டிங் கேபிள்ஸ்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து RC2 வேரியன்ட் நம்ம வச்சிருக்கிறது. ஸோ டிஸ்பிளே வச்ச கண்ட்ரோலர் வந்துடும். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நான் சிலிகான் கேஸ் போட்டிருக்கேன், டெம்பர் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் லேண்ட்யார்ட் போடுறதுக்கான அந்த ஸ்க்ரூஸுமே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கூட வராது, நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ND ஃபில்டர் மினி சீரிஸ்லேயே இதுதான் ஃபஸ்ட் டைமாக ND ஃபில்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுக்குறாங்க DJI. ஸோ நீங்கள் மற்ற மாடல்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா வந்து பெரிய மாடல்ஸ்லாம் இருக்கும், R3 வந்து பாக்ஸ்குள்ளே கொடுப்பாங்க. பட் மினி சீரிஸில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ NDஸை பொறுத்த வரைக்கும் 3 NDஸ் கொடுத்துருக்காங்க. ND8, 32, அப்புறம் 128 3 NDஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எடுத்துகிட்டு இருக்கோம். வெயில் ரொம்பலாம் இல்லை, ஒரு மாதிரி லைட்டிங் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ND ஃபில்டர் மட்டும் இப்போ செக் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அப்புறம் ட்ரோனு Mini 5 ப்ரோ ட்ரோனு, அதுக்குள்ளே வந்து லைட்டாக அழுக்காயிட்டு இருக்குது. நான் ஒன்றும் எடுத்து அதிகமாக ஃப்ளை பண்ணல. ஸோ குயிக் ரிலீஸ் ப்ராப்போட இருக்குது. நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து நான் பேட்டரி போட்டு அது எப்படி டேக் ஆஃப் ஆகுது, எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வச்சிருக்கிறது ஃப்ளைமோர் காம்போ அப்படின்றதுனால 3 பேட்டரி வரும் வித் சார்ஜிங் அப்போட. ஒரு பக்கம் புகையுதே. இதுதான் Mini 5 ப்ரோவோட வர சார்ஜிங் அப். இதில் 3 பேட்டரிஸ் வந்து நம்ம போட முடியும். ஸோ இது ப்ளஸ் வேரியன்ட் அப்படின்றதுனால ஒரு பேட்டரியுமே உங்களுக்கு வந்து 52 மினிட்ஸ் ஆஃப் ஃப்ளைட் டைம் வந்து தரும் அப்படின்னு சொல்கிறாங்க Mini 5 ப்ரோ கூட யூஸ் பண்ணும்போது. பட் ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அதுவுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த பேக் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா பெரிய வைடாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாமே உள்ளே வச்சிருக்கேன். இந்த சார்ஜர்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் வெளியே வாங்கின சார்ஜரை உள்ளே போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் அந்த லேண்ட்யார்ட் கேபிள், இனிமேல் கூட நீங்கள் வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் ஏதாவது பொருள் வந்து வைக்கலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு இந்த மைக்கு, இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க ஆஸ்மோ பாக்கெட் 3 கூட உள்ளே வந்து வைக்க முடியும். அவ்வளோ பெரிய கேப் இருக்குது. சரி, நம்ம இப்போ வந்து டேக் ஆஃப் பண்ணிடலாம் ட்ரோனுக்கு பேட்டரி போட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லேண்டிங் பேடு, லான்ச் பேடுன்னு சொல்லலாம், இல்லை லேண்டிங் பேடுன்னு சொல்லலாம். ஸோ 70 சென்டிமீட்டரில் வருங்க. இது உள்ள ரிஃப்ளெக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மண் தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து அதை குத்தி வைக்கிறதுக்கு ஒரு 3 நீடில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படியே எடுக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து மோர் தென் எனஃப் பெரிய ட்ரோனுங்களுக்குலாம். ஸோ நான் இப்போ ஆரன் சைடு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்சின் போட்டிருக்குங்களா, ஹெலிபேட் போட்டிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் தரையில் வச்சு இது பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு தார் ரோடு மாதிரி தான் இருக்குது, மண் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக டேக் ஆஃப் பண்ணும்போது அந்த ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகள்லாம் ட்ரோனோட அடியில் வந்து அப்படியே போய் செட்டில் ஆகும். ஸோ இது கிராஸ் மேலேயும் வச்சு பண்ணலாம், இல்லை ரோட்லேயும் பண்ணலாம். பட் வண்டி போயிட்டு வருது நிறையா அப்படின்றதுனால நான் இந்த கிராஸ் மேலே வந்து வைக்கிறேன். ஓகேங்களா, வச்சுருக்கேன். இந்த நீடில் பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே குத்தி வச்சுக்கலாம். இது வந்து இன்னும் ரோடு தான், லைட்டாக ரோடாக தான் இருக்குது. மண் தரையிலலாம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காற்று அடிச்சதுன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இதுவாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் எடுத்துப்போங்க. அந்த லேண்ட்யார்டு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுவோம். லேண்ட்யார்டு எவ்வளோ முக்கியன்றது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். சோலோவெல்லாம் போயிட்டு ஃப்ளை பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி லேண்ட்யார்டு இல்லாமல். நீங்கள் ஆக்சுவலாக ஐடி கார்டு கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி 2 பக்கம் கிளிப் இருக்கணும். என்கிட்ட ஏற்கனவே லேண்ட்யார்டு இருந்தது, ரேடியோ மாஸ்டருக்கு யூஸ் பண்ணது, FPV கண்ட்ரோலருக்கு. பட் இந்த கிளிப்பு, இந்த 2 ஸ்க்ரூஸ் வந்து கிடைக்கல. அது கிடச்சிருந்ததுன்னா நான் அதே வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ பின்னாடி வந்து இந்த கிம்பல் ஸ்டிக் இருக்குது, அதை எடுத்து அட்டாச் பண்ணிடுவோம். ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது, குட்டியோண்டு. அப்புறம் அந்த ஆண்டனாஸை வந்து கொஞ்சம் பேரலாக, ட்ரோன் எப்படி வைக்க போகிறோமோ அதுக்கு பேரலாக வச்சுக்கலாம். அந்த லேண்ட்யார்டுமே வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க, ரொம்ப கீழே இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு இப்படி பிடிச்சி இப்படி ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணணும். நான் அதுக்கு முன்னாடி வந்து ட்ரோனை வந்து முதல்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கிம்பல் கவரை எடுத்துகிட்டுவோம். இது பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. இங்கே கீழே லாக் ஆகிற மாதிரி, இது லூஸ் கான்டாக்டே ஆகாது. ஓகே, பேட்டரிஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் 3 பேட்டரியுமே ஃபுல் சார்ஜ் பண்ணியிருக்கேன். 3மே ஃபுல் சார்ஜில் இருக்குது. ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன். ஸோ பின்னாடி இருக்கிற ப்ரொப்பலர்ஸ் இப்படி ஓப்பன் ஆகும், முன்னாடி இருக்கிறது இப்படி இருக்கும். ஸோ தட் நம்ம எந்த ஆம் வேணாலும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதையும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம், இதை ஓப்பன் பண்ணாலும் இதுவும் இடிக்காது. ஓகேங்களா, கரெக்டாக இருக்கா? பேட்ரி, ஸோ பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ மெமரி கார்டுமே பார்த்திங்கன்னா நான் அந்த 128 GB மெமரி கார்டு போட்டேன். அதை பாருங்கள், பேட்டரி போட்டோன்னே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. ஆக்சுவலாக செட்டிங்கில் வந்து நம்ம ஆஃப் பண்ணவும் முடியும். என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணணும்னு சொன்னேன். இது வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. எதனாலனா வந்து நிறைய பேரிங் இஷ்யூஸ் வரும். இது ஃபஸ்ட் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து மோஸ்ட்லி கனெக்ட் ஆகிடும். ஒரு ப்ரெஸ்ஸு, ஒரு லாங் ப்ரெஸ்ஸு. ஓகேங்களா, இது ஆன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு இது ப்ரெஸ்ஸு, அப்புறம் இது ஒரு லாங் ப்ரெஸ்ஸு. இது பூட் ஆகிறதுக்குள்ளே இதுவே ஆன் ஆகிடும் திரும்பியும். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அந்த லைவ் ப்ரிவியூ வந்து இதில் வந்துருச்சு பாருங்கள். SD கார்டு டிடெக்டட், கன்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நார்மல் மோடில் வச்சுருக்கேன்.
நம்ம வந்து அந்த லான்ச் பேட்லேருந்து வந்து நம்ம இது பண்ணுவோம், எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்களா, நான் பாட்டு கழுத்தில் வச்சுட்டு நான் பாட்டு கை வீசி நடந்து போகலாம். ஸோ குயிக் ரிலீஸ் ப்ராப்பு எல்லா ப்ரொப்பலர்ஸுமே கரெக்டாக இருக்கா, டைட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லேண்டிங் பேட் சென்டரில் வைங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ சேட்டலைட்ஸ் பார்த்தீங்கன்னா 35 சேட்டலைட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நான் நார்மல் மோடில் தான் வச்சுருக்கேன். 4K 60 ஃப்ரேம்ஸில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது, வீடியோ செட்டிங்கு. கொஞ்சம் தள்ளி வந்துடுவோம். ஸோ ட்ரோனை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இங்கே லெஃப்ட்டில் ஆரோ போட்டிருக்கோம், அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் டேக் ஆஃப் கொடுத்தீங்கன்னா ஒரு 1.2 மீட்டர்லேயும் வந்து அப்படியே ஹவர் பண்ணி நிற்கும். இல்லைனா நம்ம இந்த கிம்பல் ஸ்டிக்கை வந்து உள்ளு பக்கம் இல்லை வெளி பக்கம், எப்போவுமே ஒரு டிஜே ட்ரோனை எப்படி டேக் ஆஃப் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ அந்த கொலிஷன் சென்சார் வந்து டிடெக்ட் ஆகிறதுனால பீப் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இதை பாருங்கள், நான் ஃபுல் பேக்கில் கொடுத்துட்ருக்கேன். இது இருக்கிறதுனால வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுது, ஆப்ஸ்டக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வர மாட்டேங்குது. இப்போ மேக்ஸ் ஆல்டிடியூட் இருக்கு பாரு, எவ்வளோ இருக்குது? 500 மீட்டர் வரைக்கும் இதில் ஆக்சுவலாக ஆல்டிடியூட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சேஃபர் சைடு வந்து 120 மீட்டர் மேலே வந்து நம்ம எப்போவுமே ஃப்ளை பண்ணக்கூடாது, ஆக்சுவல் இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. ஸோ இது வந்து மைக்ரோ கேட்டகரியில் வரும், நான் வச்சிருக்க பர்டிகுலர் மாடலு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது RC ப்ளஸ் பேட்டரி, அதனால் வந்து 300 கிராம்ஸ் கிட்ட வருது டேக் ஆஃப் வெயிட். அதனால் வந்து இது மைக்ரோ கேட்டகரியில் வரும், நானோவில் வராது. இதே நீங்கள் இன்னொரு வேரியன்ட் இருக்குது, 36 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் தரக்கூடிய அந்த ஒரு வேரியன்ட்டு. அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு 120ல் லாக் ஆகும்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணுறேன், 4K 60ல் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேங்க. ஏற்கனவே இந்த பாயிண்டில் இந்த இடத்துல வந்து நம்ம ஜூம் பாரு, டிஜிட்டல் ஜூமா டெலிஃபோட்டோவா? டிஜிட்டல். இப்போ 3xக்கு இருக்குது ஜூமு. ஆக்சுவலாக லைவ் ஃபீட் முன்னாடி விட கிளாரிட்டி பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. O4+ டிரான்ஸ்மிஷன். ஆமாம், நம்ம நியோவில் வந்து O4 இருந்தது, இதில் O4 ப்ளஸ்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும். அவங்க சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. நமக்கு ரியல் லைஃப்பில் பேட்டரி எவ்வளோ கொடுக்குதோ அவ்வளோ தான் நம்ம போக முடியும். நம்ம முதல்ல வந்து இந்த 3 பட்டன் இருக்குல்ல, ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த சென்சார்ஸ் ஆஃபில் இப்போ நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்போதே வந்து அது பீப் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. நம்மளை வந்து ஆப்ஸ்டக்கிள் மாதிரியே வந்து கன்சிடர் பண்ணி பின்னாடி கூட வர மாட்டேங்குது. அதனால் மேனுவல் ஆப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ் வந்து பைபாஸ் இருக்குது, பிரேக் இருக்குது, ஆஃப் இருக்குது. நான் இப்போதைக்கு ஆஃப் பண்ணியிருக்கேன். பட் எப்பவுமே வந்து பிரேக்கே கொடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லாங்லாம் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆப்ஸ்டக்கிள் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்பிளே ரேடார் மேப்னு ஒன்று இருக்குது. ரேடார் மேப் வந்து நம்ம இங்கே ஜஸ்ட்டு நம்ம காட்டும், இங்கே பக்கத்துலேயே ஒரு ரேடார் மாதிரி. அது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் டு ஹோம் அட்வான்ஸ் RTHா இல்லை ப்ரீசெட்டான்னு அப்படின்னு கேட்குது. இதில் நம்ம ஆப்டிமல் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஆட்டோ RTH ஆல்டிடியூடுமே வந்து நம்ம கரெக்டாக வந்து வச்சுருவாங்க. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மரம் ஒரு 20 மீட்ரு வந்து அதிகம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆட்டோ RTH ஆல்டிடியூட் எப்போயுமே உங்கள் சரௌண்டிங்கில் ஏதாவது ஒரு மரம் இருக்குன்னா அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் வச்சுக்கிறது நல்லது. நான் 20 மீட்டர் வச்சுக்கிறேங்க. ஸோ அப்டேட் ஹோம் பாயிண்ட். இப்போ வந்து இதில் வந்து ஹோம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து எங்கே டேக் ஆஃப் அது மட்டும் தான் ஹோம் பாயிண்ட்டாக எடுத்துக்கும். இப்போ இந்த மினி 5 ப்ரோலலாம் பார்த்தீங்கன்னா வந்து டைனமிக் ஹோம் பாயிண்ட் ஆப்ஷனுமே இருக்குது. அப்டேட் ஹோம் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அதில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு காட்டும் ஸ்டாட்டிக் ஹோம் பாயிண்ட்டா இல்லை டைனமிக் ஹோம் பாயிண்ட்டானு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ட்ராக்கிங் பண்ணிகிட்டே போகிறேன், இல்லை சைக்கிளிங் பண்ணுறேன், இல்லை மோட்டோ விளாகிங் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டேன்னா அந்த இடத்துல போய் நான் ஹோம் பாயிண்ட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எமர்ஜென்சினா அந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, B ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போயிருப்பீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணாலும் அங்கே ஹோம் பாயிண்ட்டாக வந்து எடுத்துக்கும் இந்த மாடலில். ஸோ ஏர்க்ராஃப்ட்லையா இல்லை கண்ட்ரோலராக, இந்த கண்ட்ரோலரை வந்து நான் ஹோம் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும்னா கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணலாம். இல்லை ஏர்க்ராஃப்ட் இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கோ அதையுமே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஹோம் பாயிண்ட் அந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. நான் மோஸ்ட்டாக ஹோம் பாயிண்ட்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, மேனுவலாக ஃப்ளை பண்ணுவோம், மேனுவலாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது சேஃப்டி ஃபீச்சர் அது. அதுக்கப்புறம் வந்து AR செட்டிங், ஆக்மெண்டட் ரியாலிட்டி மாதிரி வேணுமா, அந்த ரிட்டர்ன் டு ஹோம் ஆகும்போது ஒரு பச்சை கலரில் ஒரு ரூட் மாதிரி காட்டும், அது வேணுனாலும் வச்சுக்கலாம், டிசேபிள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏர்க்ராஃப்ட் ஷேடோ அதெல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு. மேக்ஸ் அல்டிடியூட் நான் சொன்ன மாதிரி தாங்க, ஃப்ளைட் ப்ரொடெக்ஷன் சொல்லி இங்கே ஒரு அந்த டேப்பில் காட்டியிருக்காங்க. மேக்ஸ் அல்டிடியூட் வந்து இதில் 500 வரைக்கும் உங்களால் வைக்க முடியும். பட் நம்ம 120 மீட்டர் தான் இந்தியன் கவர்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து 120 மீட்டர் தான் வந்து ஒரு மேக்ஸிமம் ஹைட் போகணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மேக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து நோ லிமிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாவது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து திடீர்னு போகாது, அது நீங்கள் டக்குன்னு மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் சென்சார்ஸ், நீங்கள் வந்து காம்பஸ் நார்மல் இருக்குது பாருங்கள், IMU சென்சார் இருக்குது. ட்ரோன் வந்து ஒரு மாதிரி காம்பஸ் எரர்னு காமிச்சதுன்னா இங்கே வந்து அந்த கேலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். எப்படி அந்த கேலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இதிலே கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், பவர் அண்ட் பேட்டரி ஆப்ஷனில் அன்ஃபோல்ட் ஆர்ம் டு பவர் ஆன். இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா, பேட்டரி போட்டு ஆர்ம் ஓப்பன் பண்ண உடனே வந்து ட்ரோன் ஆன் ஆகிடுச்சு. அதை வந்து இங்கே ஆன் பண்ணலாம், இங்கே டிசேபிளும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆனில் தான் இருக்குது டிஃபால்ட்டாக. ஃபோல்ட் ஆர்ம் டு பவர் ஆஃப், ரெண்டுமே ஆன் பண்ணுறதுக்கும் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது, ஆர்ம் ஃபோல்ட் பண்ணணும் ஆஃப் பண்ணுறதுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பேட்டரி இன்ஃபோ, பேட்டரியோட சீரியல் நம்பர், எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது ரெண்டுத்துக்கும் வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கணும். 2 செல் இது 3.91 3.9 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. பேட்டரி சீரியல் நம்பர், பேட்டரி கவுண்ட் இது பாருங்கள் லிட்டரலாக 0ல் இருக்குது. இன்னும் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு பேட்டரியை வந்து போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அன்லாக் ஜியோ ஜோன், அதெல்லாம் வந்து நம்ம வேறு லொக்கேஷனில் போய் அந்த ஜோனை வந்து அன்லாக் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைன் மை ட்ரோன் வந்து தொலைஞ்சு போச்சுன்னா பீப் சவுண்ட் அடிக்கும். அட்வான்ஸ் சேஃப்டி செட்டிங் அதில் போனீங்கனாலும் ரிட்டர்ன் டு ஹோம், சிக்னல் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகணும்னு சொல்லி இங்கே கேட்கும். இதை வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதாவது சிக்னல் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ரிட்டர்ன் டு ஹோம் வர மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரோன் டேக் ஆஃப் போதே வந்து சொல்லும், ஹோம் பாயிண்ட் வந்து அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ட்ரோன் சொல்லும். ஸோ ஆர்டிஎஸில் வைங்க. டிசெண்டோ இல்லை ஹோவரை வச்சிங்கன்னா காணாமல் போச்சு, இல்லை சிக்னல் லாஸ் ஆகிடுச்சு, ரொம்ப ஹைட்டு போயிடுச்சுன்னா அங்கேயே நின்றுட்டு இருக்கும். பேட்டரி அப்புறம் டவுன் ஆச்சுன்னா அப்புறமா வந்து கீழே பொத்துன்னு விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ எமர்ஜென்சி ப்ரொப்பலர் ஸ்டாப்புக்குமே வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரோன் தெரியாமல் டேக் ஆஃப் ஆகிருக்கும் போது ஆன் பண்ணதுக்கு பண்ண அதே மூவ்மெண்ட்டை பண்ணிங்கன்னா வந்து அங்கேயே பொத்துன்னு வந்து மோட்டர் ஆஃப் ஆகிட்டு கீழே விழுந்துடும். அது வந்து சேஃப்டிக்கு பார்த்துக்கோங்க. விஷன் பொசிஷனிங் அண்ட் ஆப்ஸ்டக்கல் சென்சிங் வந்து ஆனில் இருக்குங்க, அது இருக்குது பாருங்கள், அதில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஆஃப் பண்ணால் பண்ணிக்கலாம். அந்த பீப் சவுண்டோ இல்லை வந்து அந்த சென்சார் வந்து ஆஃப் பண்ணிவிட்டோம் நீங்கள் ஃப்ளை பண்ணலாம். அது வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸில். கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன யூனிட்டில் இருக்கணும், மெட்ரிக்கா, மீட்டர்னா மீட்டர், இம்பீரியல்னா இம்பீரியல், அந்த இது மாற்றிக்கலாம். கிலோமீட்டரில் இருக்கணும், மீட்டரில் இருக்கணும் அப்படின்னா. டிஸ்பிளே ஜூம் வந்து லார்ஜர் டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்பிளே ஜூம் ஸ்டாண்டர்ட்னா ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷன் அது. அதுக்கப்புறம் கெயின் அண்ட் எக்ஸ்போர்ட் டர்னிங் அதெல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது. நான் எதுவுமே வந்து இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணல. மேக்ஸிமம் ஸ்பீடெல்லாம் காட்டுது பாருங்கள். ஸோ கிம்பல் மோடு ஃபாலோ மோடில் வச்சிருக்கோம். FPV மோடில் வச்சா அந்த கிம்பல் வந்து ட்ரோன் சாயறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி இப்படி மாறும். கிம்பல் கேலிபிரேஷனும் உங்களுக்கு கிம்பல் ஏதாவது ஸ்டக் ஆகிடுச்சு இல்லை வந்து ஒரு மாதிரி கிராஸாக இருக்குன்னா அப்போ நீங்கள் வந்து ரீசென்டர் பண்ணி கிம்பல் வந்து கேலிபிரேட் பண்ணிக்கலாம். ஸ்டிக் மோடு வந்து மோட் 2 தாங்க. டிஃபால்ட்டாக வந்து நம்ம இந்த டிஜே ட்ரோன்ஸ்லாம் மோட் 2ல் தான் இருக்கும். மோட் 2னா இந்த லெஃப்ட் வந்து இந்த ஹைட் ஏற்றுறது இறக்குறது, லெஃப்ட்டில் அப்படி சாயறது அப்படிலாம் இருக்கும். இது ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசன் டிசன் அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது. பட்டன் கஸ்டமைசேஷன் பண்ணால் பண்ணிக்கலாங்க. இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள் C1 C2, அது டிஃபால்ட்டாக அதுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து அசைன் ஆகிருக்கும். இது போட்டிருக்கு பாருங்கள். C1க்கு வந்து கிம்பல் டவுன் அது போட்டிருக்கு. C2க்கு வந்து போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் மோடு வந்து ஸ்விட்ச் பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவையோ வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். கேமரா இதில் பார்த்தீங்கன்னா MP4ல் இருக்குங்க. கலர் பார்த்தீங்கன்னா நார்மலில் இருக்குது. டிலாக்லையும் எடுக்க முடியும், HLGலையும் எடுக்க முடியும். கோடிங் ஃபார்மட் வந்து H.265 வந்து இருக்குது. வீடியோ சப்டைட்டில்ஸ் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அதாவது என்ன ஹைட்டில் இருக்குது, அந்த VLC மீடியாலெலாம் ப்ளே பண்ணிங்கன்னா ஹைட்டு, டிஸ்டன்ஸு, GPS கோஆர்டினேட்ஸ்லாம் காட்டும். அது எனேபிள் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆன்டி ஃப்ளிக்கர் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோவில் தான் இருக்குது. ஹிஸ்டோகிராமே வந்து உங்களுக்கு வேணும், அந்த ஹிஸ்டோகிராம்லாம் பார்த்து தான் ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோ வீடியோ எடுப்பேன் அப்படின்னா அதையுமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். SD கார்டு வரைக்கும் பாருங்கள். இன்டர்னல் ஸ்டோரேஜ் ட்ரோனுக்கு பார்த்தீங்கன்னா 42 GB, நம்ம மினி 5 ப்ரோக்கு. SD கார்டு வந்து நான் 120 GB போட்டிருக்கேன். ஓகேங்களா. எப்போயுமே வந்து SD கார்டில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. SD கார்டு இன்கேஸ் ஏரில் இருக்கும்போது ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இன்டர்னலுக்கு ஒரு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஏரில் நான் டக்குன்னு இறக்க முடியாது, அந்த ஷாட் வந்து மிஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் இன் ஸ்லீப் மோடு இது ஒரு ஃபீச்சருங்க. அதாவது ட்ரோன் ஆஃப்லேயே இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணியோ இல்லைனா வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களோட டிஜே மீமோ ஆப்போ டிஜே ஃப்ளை ஆப்லேயோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங்க்கும் இருக்குது ஆப்ஷன். சேனல் மோடு இதெல்லாமே ஆட்டோவில் இருக்கட்டும். ஃப்ரீக்வன்சி டியூவல் பேண்ட்லேயே இருக்கட்டும். ஸோ கிட்ட இருக்கும்போது தூரமாக போகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற்றிக்கும். அபவுட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கும், வைஃபை நேமு, மாடல் நேமு, ஆப் என்ன வெர்ஷன். இது வந்து 1.18 கரண்ட்டாக. மேபி ஃபியூச்சரில் வந்து அப்டேட்ஸ் வர இந்த இது மாறும். ஏர்க்ராஃப்ட் ஃபர்ம்வேர் வேணுமா அப்டேட் பண்ணணும்னா வைஃபைல கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ம்வேர் அப்டேட்லாம் கேட்கும். ஸோ ஃப்ளை சேஃப் டேட்டா இருக்குது, ஏர்க்ராஃப்ட் சீரியல் நம்பர், பேட்டரி சீரியல் நம்பர் எல்லாமே இருக்குது. ரீசெட்டும் பண்ணலாம், கிளியர் ஆல் டேட்டாவும் கொடுக்கலாம். இதுதான் இந்த டிஜே ஃப்ளை ஆப்பில் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் மோடு டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம் காட்டும். ஹோமில் தான் நம்ம இருக்கோம். ஹோம்னா வந்து இந்த பேஜ் டிஜே ஃப்ளை ஆப்போட அந்த மெயின் பேஜுக்கு போயிடும். ஸோ ஃபர்ம்வேர் அப்டேட் வந்து ஏதோ கேட்குது, அப்டேட்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். உங்களுக்கு என்ன ஜோனில் இருக்கும், ஆல்பம், குயிக் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் காட்டும். கோ ஃப்ளை கொடுத்தோம்னா அந்த லைவ் ரிவ்யூ காமிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மோடு என் மோடு, நார்மல் மோட். நம்ம இந்த பட்டனில் வந்து என் வச்சிருக்கோம்னா நார்மல் இருக்குது. சி மாற்றினா சி மோட் ஆகிடும். எஸ் போட்டால் ஸ்போர்ட்ஸ் மோட் ஆகிடும். ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டால் ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுதான் வந்து இதில் சொல்லுது. இன் ஃப்ளைட்டு இதை காட்டுது பாருங்கள். உங்களுக்கு அந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் நார்மல், RTH ஆல்டிடியூட் என்ன, மேக்ஸிமம் ஆல்டிடியூட் என்ன, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்ன, எந்த ஸ்டோரேஜில் வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்றது எல்லாமே காட்டும். பேசிக்காக நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே காட்டும். அதே நேரத்தில் பேட்டரி 57 காட்டுது பார்த்தீங்களா. இப்போ கரண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 57% இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ண அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து RTH அன்டில் RTHக்கு வந்து 16 நிமிஷம் இருக்குது. அன்டில் ஃபோர்ஸ் லேண்டிங் வந்து 19 நிமிஷம் இருக்குது. அன்டில் பேட்டரி டிப்ளீட்டட் மொத்தமாக டெட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் இன்னும் ஃப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ RC சிக்னல் வந்து இங்கே ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே தான் நம்ம ஃப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெட் கலரில் ஏதோ பென்டன் வாட்ச் மாதிரி காட்டுது. ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று காட்டுது. அது என்னதுன்னா ஃப்ரண்ட், ரேர், அப்வர்ட், டவுன்வர்ட், லெஃப்ட், ரைட் ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் அன்அவைலபிள். ஏன்னா ஆஃபில் வச்சிருக்கோம் நம்ம, அதனால் வந்து அன்அவைலபிளாக காட்டுது. இதே நான் பிரேக்கில் வச்சேன், அதை பாருங்கள். பிரேக்கில் வச்சா அது ஒயிட் கலரில் மாறிடுச்சு. பைபாஸில் வச்சாலும் அது ஆகிடும். ஆஃப் பண்ணால் ரெட் கலரில் நமக்கு வார்னிங் காமிச்சிக்கிட்டே இருக்கும், ஆஃபில் இருக்குப்பா சென்சார்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சேட்டலைட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஸ்ட்ராங் பொசிஷன் சிக்னல் வந்து 37 சேட்டலைட் வந்து இப்போ லாக் ஆயிருக்கு. ஸோ சேட்டலைட்ஸில் எவ்வளோ சேட்டலைட்ஸ் அதிகமாக கனெக்ட் ஆகுதோ அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இப்போ இந்த 4K 60 ஃப்ரேம்ஸ்ன்ற அந்த செட்டிங்கில் கிட்டத்தட்ட வந்து 2.5 மணி நேரம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட்ஸ்கேப்பு, அதுக்கப்புறமா வந்து போர்ட்ரேட் அந்த ஆப்ஷன் வந்து காட்டுது.
இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் இருக்குது மேவிக் 4 ப்ரோக்கு அப்புறம் இந்த மினி 5 ப்ரோவில் தான் உங்களால் 225 டிகிரி வரைக்குமே வந்து அந்த ஒரு ரொட்டேஷன் வந்து பண்ண முடியும் இந்த கிம்பலில். ஸோ ஜூம் அதுக்கப்புறம் 1x பார்த்தோம், 2x, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணால் வந்து 3x. வீடியோவை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து நார்மலில் எடுக்கலாம். ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அரௌண்ட் இதில் தான் வந்து 4K 120 ஃப்ரேம்ஸ் சொன்னாங்க இந்த ஸ்லோ மோஷனு. அப்புறம் ஃபோட்டோ மோட்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எடுக்கலாம், அப்புறமா பர்ஸ்ட் மோட் எடுக்கலாம், ஆட்டோ எக்ஸ்போஷர் அது மாதிரி எடுக்கலாம், டைம்டு ஷாட்டுமே எடுக்கலாம். உங்கள் ஹோம் பாயிண்டிங்கே தான் இருக்குது. சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டர்ன் டு ஹோம் கொடுக்குறேன். இந்த ஏஆரோட உங்களுக்கு காட்டுது பாருங்கள் பச்சை கலரில். இப்போ ஆக்சுவலாக நான் ரிட்டர்ன் டு ஹோம் ஆல்டிடியூட் வந்து எவ்வளோ ஹைட் செட் பண்ணேன், ஆனால் 25 தான் செட் பண்ணேன். இப்போ ஏன் வந்து அது எடுத்துக்கலன்னா ஆட்டோ அந்த ஸ்மார்ட் ஆர்டிஹெச் அதுக்கு தான் ஒன்றும் அப்டக்கெல்லாம் வந்து நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. ஹைட்டு அவ்வளோ ஹைட்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஏற்கனவே நல்ல ஹைட்டில் தான் இருக்குது. நம்ம பழைய மாடலில் பார்த்தோன்னு என் மேவிக் மினி அதெல்லாம் என்ன பண்ணோன்னா நீ எங்கே இருந்தாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 மீட்டர் ஹைட்டில் இருக்கும், நான் வந்து ஆட்டோ ஆர்டிஹெச் வந்து 20-25 இதில் வச்சேன்னா அதாவது ஒரு ரோபோட் பண்ணுற மாதிரி இருக்கும். போயிட்டு இருந்தால் டக்குன்னு அப்படியே அந்த ஹைட்டுக்கு போவோம், அப்படியே வரும். இது வந்து கொஞ்சம் அந்த சென்சார்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ப்ளஸ் அது எந்த பக்கமாக அது ஃப்ளை ஆச்சுன்றது அதுக்கு நல்லா தெரியுன்றதுனால அது ஸ்மார்ட்டாக வந்து இறங்குது. பார்ப்போம் இப்போ அந்த லேண்டிங் பண்ணலாம் இறங்கணும் கரெக்டாக. நான் எதுவும் பண்ணல, இங்கே பார்த்துக்குங்க. எவ்வளோ அக்யூரேட்டாக இறங்குது. ஓகே, கிட்டத்தட்ட ரொம்ப இது நம்ம டேக் ஆஃப் பண்ணும்போது வந்து ஓரளவுக்கு இந்த இடத்துல இருந்ததுன்னு நினைக்கிறேன். 5 சென்டிமீட்டரோ அந்த அளவுக்கு தான். ஆனால் அந்த லேண்டிங் பண்ணி நல்லா பெருசாக இருந்தால் அது உள்ளே வந்து இறங்கும். அந்த அளவுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. இந்த 225 டிகிரி கிம்பல் ரொட்டேஷன் வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் RC2 கண்ட்ரோலர் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே C1 இருக்குது. C1 அழுத்திக்கிட்டே இந்த கிம்பல் வீல் ரைட்டில் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது இருக்குது பாருங்கள் 45 டிகிரிங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா இதை அழுத்திக்கிட்டே C1 அழுத்திக்கிட்டே இந்த ஜூம் அந்த பட்டனை வந்து நான் அழுத்துறேன். மேனுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் 360 இதால் பண்ண முடியாது. அப்படியே ஃபுல்லாக கவுந்துருக்கு. எந்த ஒரு இது எல்லாமே தலைகீழாக இருக்குது. ஸோ இதே நீங்கள் வெறுமனே வந்து இதை பண்ணுறீங்க அப்படின்னா ஜூம் மட்டும்தாங்க பண்ணோம். எது வெறுமனே அந்த கிம்பல் ஸ்டிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி 45, இப்படி லெஃப்ட்டில் வந்து 180 போகும். 180 180 + 45 வந்து 225 அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மினி 5 ப்ரோவோட பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருந்தோம். எப்படி ஃப்ளை ஆகுது, அப்புறம் ரிட்டர்ன் டு ஹோம் எப்படி இருக்குது, அப்புறமா வந்து அந்த ஆப்ஸ்டக்கல் அவாய்டன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இன்டெப்த்தாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் பார்க்கல. லைக் இந்த பேட்டரி எவ்வளோ நேரம் வந்து சார்ஜ் ஆகும், எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றதெல்லாம் பார்க்கல. ஏன்னா இப்போ வெதர் கொஞ்சம் வந்து சரியில்லைங்க, கொஞ்சம் அப்படியே ட்ரிஸ்லிங்காக ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து நான் லாங்லாம் வந்து போகலை. இன்கேஸ் ரொம்ப லாங் போயிட்டு மழை கொஞ்சம் பேய ஆரம்பிச்சதுன்னா வந்து திரும்பி ரிட்டர்ன் டு ஹோம் வரதுக்குள்ளே வந்து ப்ராப்ளம் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நான் டிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணல. எப்போவுமே டிஸ்டன்ஸ் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து ஃப்ளைட் டைம் ஒரே நேரத்தில் வந்து ஹவர் பண்ணி இல்லை வந்து வீடியோஸ் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து எவ்வளோ நேரம் வந்து ஒரு பேட்டரி சார்ஜ் கொடுக்குது, எவ்வளோ வந்து ஃப்ளைட் டைம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு டெடிகேட்டட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.